கங்கைக்கரை குகன் வழக்கம்போல படகைத் தொட்டு கும்பிட்டு ஆற்று நீரில் காலை அலம்பிக் கொண்டு படகில் ஏறினான். ராமன், சீதை, லட்சுமணனை சுமந்து சென்ற புனித படகல்லவா அது? படகில் அன்றைய தினம் 4-5 புதிய நபர்கள் வந்தார்கள். அவர்களில் ஓர் இளைஞன் குகனிடம் பேச்சுக் கொடுத்தான். அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகக் கொண்டாட்டங்கள் அமர்க்களப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீ என்னடாவென்றால் இங்கே படகில் துடுப்பு இழுத்துக் கொண்டிருக்கிறாயே? ஏன் உன்னை ராமர் அழைக்கவில்லையா? நீ அந்த வைபவத்தில் கலந்து கொள்ளத் தகுதியில்லாதவனா? என்றான். குகன் அமைதியாகச் சொன்னான். ஐயா, ராமபிரானுக்கு என் நினைவு வராதிருக்குமா? உன்னோடு சேர்த்து ஐவரானோம் என்று என்னை தன்னுடைய 4வது தம்பியாக பாவித்தாரே, அவருக்கா என்னை மறக்கும்? நெகிழ்ச்சியுடன் சொன்னான். அப்படியென்றால் ஏன் உனக்கு அழைப்பு விடுக்கவில்லை? பொதுவாக ஒரு திருமணம், ஒரு விசேஷம் என்றால் நெருங்கினவர்களுக்கெல்லாம் ஒரு சில பொறுப்புகளைக் கொடுத்து நிறைவேற்றச் சொல்வார்கள் இல்லையா?